ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 5/6/2026 பராபவ வருடம் வைகாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி. இரவு 10:45 பின்பு சஷ்டி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் உத்திராடம். அதிகாலை 2:09 பின்பு திருவோணம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யமகண்ட மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மிருக சீரிஷம், திருவாதிரை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 3. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 5ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 3ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஆக்கப்பூர்வமான முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு தன லாபங்கள் பெருகும். கடந்த கால கஷ்டங்களும் நஷ்டங்களும் விலகி காசும் பணமும் சேரக்கூடிய தருணங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தட்டில் போடுற சாப்பாட்டுக்கும் நெட்டில் போடுற சாப்பாட்டுக்கும் பாராட்டுக்கள் அதிகம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் அங்காளம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KX. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு உண்மையான உயர்வுகள் கிடைக்கும். பொதுவாகவே ராசியில் சூரிய பகவானும் ராசி அதிபதி சுக்கிர பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புத சுக்கிர யோகத்தோடு இருக்கிறதுனால வாழ்வு வளமாகி யாவும் நலமாகக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாசங்களும் பாராட்டுக்களும் போராட்டங்களை வெல்லும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் வைத்தீஸ்வர முருகப்பெருமான நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JW. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அற்புதமான ஆதாயங்கள் சேரும். ராசி அதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று சுக்கிர பகவானோடு சேர்ந்து புத சுக்கிர யோகத்தோடு இருக்கிறதுனால புதிய பூமி அல்லது பொன் அல்லது பொருள் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அடமானம் வைத்த பொருட்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நமக்கான காலம் கணக்காக வரும் என்பதில் நம்பிக்கை வைத்து செயல்படக்கூடிய நீங்கள் ஸ்ரீவாரி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HT. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வெளிப்படையான ஆசைகள் நிறைவேறும். பொதுவாகவே ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத செயல்பாடுகள் அதிகரிக்கும். அதன் காரணமாக உச்சம் என்ற அம்சத்தை தொட முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாஷ நேஷங்களால் மோசம் போனவர்களை ஈசன் கைவிட மாட்டார் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கடல் கன்னியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GS. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்கமான குழப்பங்கள் விலகும்.
எதிரி அதாவது ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிரிகளை உதிரியாக்கி ஏற்றங்கள் காணக்கூடிய யதார்த்தமான சூழல் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காசி ராமேஸ்வரம் போவதால் மட்டுமே காசு பணம் சேராது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் வேளவ பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FR. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதி நிலை பெருகும். அதாவது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் ராசி அதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால தன பண வருமானங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அடியோடு விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனி மரம் தோப்பாகாது, தனித்து வாழ்வது பயன் தாராது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கஜ முக கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EQ. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரும். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால புதிய பூமி அல்லது நிலம் அல்லது சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். ஏற்கனவே வாங்கிய வீட்டு கடன் தொல்லையில் நிவர்த்திகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மண்ணில் நட்டதெல்லாம் மரம் ஆகாது, கண்ணில் பட்டதெல்லாம் காதல் ஆகாது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பால தண்டாயுத பாணி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். ராசி அதிபதி செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல லட்சுமி ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அருமை இல்லாத மனிதனுக்கு பெருமை இல்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கன்னி மூல கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CQ. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு கலக்கங்கள் விலகி காசு பணம் சேரும். உங்களுடைய தளராத முயற்சிகளுக்கு திரளான நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாண்புகளை சொல்லும் மகத்துவம் நோன்புகளுக்கு உள்ளது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஸ்ரீ வரலட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BM. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு ஒரு தலை காதல் நிறைவேறும். ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் 6ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இணைந்து புத சுக்கிர யோகத்தோடும் இருக்கிறதுனால கண்டிப்பாக காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் உள்ளவர்களுக்கு கௌரவமான சம்மதம் கிடைக்கக்கூடிய கல்யாண அமைப்புகள் பேசக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தட்டு கெட்ட மனிதன் குட்டுப்படுவான் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் விஷாலாட்சி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AS. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு இக்கட்டான சூழல் விலகும். தனஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் பணம் காசு சேரக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
குட்டுப்பட்ட மனிதனுக்கு 8 திக்கும் புகழ் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க ஸ்வர்ண தேவதா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QA. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அப்பட்டமான ஆதாயம் கிடைக்கும். பொதுவாகவே தற்சமயம் மீனராசியை பொறுத்தளவுக்கு ஜென்மச்சனி அப்படிங்கிற ஆதிக்கம் இருந்தால் கூட 5ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று, 4ஆம் இடத்துல புத சுக்கிரன் இணைவு பெற்று, தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தொட்டது துளங்கி கைப்பட்டது விளங்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தொட்டு தேய்த்து குளிப்பதால் மட்டுமே தோஷம் போகாது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க சூளாயுத சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BS. நெஞ்சார்ந்த நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் K. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.